போமா. என்னம்மா நேத்தே சொன்ன இன்னும் கிளம்பாமே இருக்கீங்க? வாங்கம்மா பஸ்ஸுக்கு போலாம். அட இருடி போலாம். உன்கிட்ட ஒன்றும் சொல்லிடக்கூடாது. உடனே போலாம் 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 மேலே இங்கேயும் குதிப்பேன். இன்னைக்கு நைட்டுக்கு தான் போகிறோம். அதுக்குள்ளே என்ன உனக்கு அவசரம்? ஆமாம், வருஷம் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போய் அசிங்கப்பட்டு தான் வரோம். நான் சொல்கிறது கேளு, இந்த வட்டம் எங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டு வருவோம். ஏய் இப்போ போய் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு காசு செலவு கொடுத்துட்டு வந்தேன். அதுக்குள்ளே என்னடா? ஏய் பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோம்டா, தாய் மாமன் வேணும்டா. போய் அப்பப்போ பேசி பழகிட்டு இருந்தாலும் நாளைக்கு பெரிய பிள்ளையானா வருவாங்க, இல்லைன்னா எவனும் வரமாட்டாங்க. அதுக்காக தான் போகலாங்கிறேன். சரி என்னமும் பண்ணுங்க. இங்கே டிப்பு மாதிரியே என்னென்ன வேணுமோ பூரா மறக்காமல் எடுத்து வச்சுக்க. அப்புறம் அங்கே போய் அது இல்லை இது இல்லைன்னு என்னைய போட்டு உசுரை வாங்கக்கூடாது. போ எடுத்து வச்சுட்டு கிளம்புற வழியை பாரு. இங்கே வர்றா சன்னல் வழியை வச்சுட்டு போகிறது, மூக்கு சிந்தி போடுறது, கை நீட்டுறது, கால் நீட்டுறதெல்லாம் ஆகாது. ஒழுக்கமாக உட்காந்துக்கிட்டு வரணும். இந்த டிப்பு மாதிரியே உனக்கும் தான். சரிம்மா, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேம்மா. அம்மா அம்மா, அப்பா வாயில இருந்து ஏதோ வாசம் வருதுமா. ஏ கழுத, பேசாம இரு, அவகிட்ட போய் சொல்ற பாரு. ஏன்டா கேவலப்பட்டவனே, உன்னை நம்பி தான் ஊருக்கு வரோம். வர்ற வழியில கூட உன்னால ஊத்தாம இருக்க முடியாதா? எப்படா போய் ஊத்திட்டு வந்த? இப்படி எங்க கூடவே நின்றுட்டு இருந்த? எப்ப போய் ஊத்திட்டு வந்த? அதான் பாத்ரூம் வரைக்கும் போறேன்னு சொன்னான்ல, அப்ப குடிச்சிட்டு. ஏன்டா விளங்காதவனே, பாத்ரூம் வரைக்கும் போனியே, உன் மூத்திரத்தை பிடிச்சி குடிக்க வேண்டியதானே? எதுக்கு போய் சாராயத்தை குடிச்சிட்டு வந்த? இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படுத்துறதுக்கா? ஊர் வந்து இறங்குற வரைக்கும் வாயை திறக்க கூடாது பாத்துக்க. மரியாதை கெட்டு போயிடும் உனக்கு. வாயவே திறக்க மாட்டேங்கலிங்கம்மா, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. பொதுவாக என் மனசு தங்கம், பஸ்ல ஏறணும்னு வந்துட்டா சிங்கம், சீட்டுல உட்காந்தோம் ஊருக்கு போறோம், வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம். ஏல இந்தாடா சொங்கியே, ஊர் வந்துருச்சு வேற, இறங்கு. என்ன ஆகலிங்கம்மா, இப்பதான் ஏறினா அதுக்குள்ள ஊர் வந்துருச்சுன்னு சொல்ற? குடிச்சிட்டு வந்தா அப்படிதான்டா இருக்கும். கூறு கட்டவனே, இறங்குடா. சவா, இப்பதான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சோம். கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம். மைனி நல்லா இருக்கீங்களா? ஐயோ இவ எதுக்கு வந்திருக்கா? ஒரு 5 நாள் இல்லாம போக மாட்டாளே. நல்லா இருக்கீங்களா? நீ நல்லா இருக்கியா? நீ மட்டும்தான் வந்திருக்கியா, குடும்பமே வந்திருக்கீங்களா? என்ன மைனி இப்படி கேட்டீங்க? எங்க அண்ணன் வான்னு சொன்னா நான் தனியாவா வருவேன்? குடும்பமா தான் வந்திருக்கேன். ஓ, இந்த ஆள் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கானா? வரட்டும், பேசிக்கிறேன். பாக்கலீங்களா? வா வந்து உட்கார், வா உள்ள வா. அண்ணே வாங்க. பூமாரியே வா வா வா. அத்தை ஏன் மருமாயினே, நல்லா இருக்கியாப்பா? பள்ளிக்கூடம்ல ஒழுக்கமா போறியா? நல்லா படிக்கிறியா? எம்முட்டு பாசமா அத்தேன்னு கூப்பிடுது வாரு. எங்க அண்ணன் மாதிரியே இருக்கான். கஷ்டப்பட்டு பெத்தது நானு, இதுல அவங்க அண்ணன் மாதிரி இருக்கானா? ஏ சீப்பு முத்து, போ உள்ள போ. அவங்க இப்பதான் வந்திருக்காங்க, டயர்டா இருப்பாங்க. இவங்களை இங்க இருக்க வச்சா நம்மளுக்கு தான் ஆபத்து. சீக்கிரமா பொங்கலை வச்சுட்டு இவங்களை விரட்டி விட்டுறணும். என்ன கிளிங்மா, அப்படியே போயிட்டு கோயிலில் பொங்கல் வச்சிருவோமா, வரீங்களா? சரி மைனே, போகலாம். கிளிங்மா, பொங்கல் நல்லபடியாக பொங்க போகுது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். தை பொங்கலும் வந்தது, கரும்பு தந்தது, பாட்டு சொல்லடியோ, இது தமிழர்களின் திருவிழான்னு போற்று சொல்லடியோ. அப்புறம் கிளிங்மா, பொங்கல்லாம் நல்லபடியாக வச்சாச்சு. அப்படியே ஊருக்கு கிளம்புங்க, போய் உங்கள் பொழப்ப பாருங்க. நாங்கள் எங்கள் வேலை வெட்டியை பார்க்க வேணாமா? என்னப்பா இன்னைக்கு தான் வந்திருக்காங்க, நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போட்டுமே, கறி ஏதாச்சும் ஆக்கி போடுவோம். யோ, என்னைய கேட்காம வர சொல்லிட்டு இப்போ கறிகறி ஆக்கி போடணுமா? நல்ல நாள் அதுமா, எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போய் பொங்க வைக்க வேணாம்? இங்கே உட்காந்து இங்கேயே ஆக்கி போட்டு சாக சொல்றியாக்கும் என்னைய? என்னம்மா தங்கச்சி இப்படி பேசுறீங்களா, அசிங்கப்படுத்துறீங்க? சோத்துக்கு வழி இல்லாமல் நாங்கள் இங்கே வந்தோம். அப்படி நான் சொல்ல வரலண்ணே, உங்களுக்கு 1008 வேலை இருக்கும். பாவம், அதை விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்க எங்களுக்காக. சரி, சிரமப்படுத்த வேணாமேன்னு போய் சொன்னேன். இது தப்பா? சரிங்க மைனி, எங்கனால நீங்கள் ஒன்றும் சிரமப்பட வேணாம். நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம், போயிட்டு வரோம். அண்ணே போயிட்டு வரோம். அப்பா அப்பா, நம்ம ட்ரெஸ் எல்லாம் அத்தை வீட்ல இருக்குப்பா. அட, துணிக்குமா வக்கு இல்லாமல் கிடக்கும். வாகழுத, உனக்கு எம்பூட்டு துணியோ நான் வாங்கி தரேன். அப்புறம் மச்சான், வந்ததுக்கு நல்லா மரியாதை கொடுத்துட்டீங்க, பரவாயில்ல மச்சான். நாங்கள் போயிட்டு வரோம். போக வர்ற பஸ் செலவே 5000 ஆயிடுச்சு. இதே நம்ம வீட்டில் நம்ம இருந்திருந்தோம்னா அந்த 5000 ரூபாய்க்கு நம்ம என்னென்னலாம் எடுத்து சாப்பிட்ருக்கலாம். ஆமாப்பா, சிக்கன் மட்டன் எல்லாமே எடுத்து சாப்பிட்டுக்கலாம்ப்பா. அத்தை நமக்கு சாப்பாடு கூட போடல. இதெல்லாம் எங்கள் பூமா எங்கள் அம்மாவுக்கு தெரிய போகுது. பக்கத்து வீட்டுக்காரர் பகுமானத்துக்காக ஊருக்கு போயிட்டு வந்து இப்போ அசிங்கப்பட்டு வந்து நிற்கிறார் அவர். தப்பு தாண்டா சொங்கி. இனிமேல் யார் வீட்டுக்கும் ஏதாவது விசேஷம்னாலோ ஏதாவது காரியம்னாலோ தாண்டா போயிட்டு வரணும். மற்ற நாள் இட நேரத்தில் போனோம்னா இப்படி தான் அசிங்கம் பண்ணணும்னு இன்னைக்கு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்டா. இனிமேல் நான் அந்த மாதிரிலாம் போக மாட்டேன்டா. நான் ஏற்கனவே மனசளவில் காயப்பட்டிருக்கேன்டா. என்னை பேசாதீங்கடா. புரிஞ்சுக்கிட்டா சரி. இந்தடா சொங்கி, பக்கத்து வீட்டுக்காரி வர, மூஞ்சி சிரிச்ச மணிக்கு வச்சுக்கோங்க. இந்த ஆரம்பிச்சிட்டா அவரு. உங்கள் அம்மாவை திருத்தவே முடியாது பூமாரி. என்னக்கா ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்க போல? ஆமாண்டி ஸ்வீட்டு, போய் பொங்கல் வச்சு எங்கள்
பொங்கல் எங்க வீட்ல இருந்தா கூட கொண்டாடி இருக்க மாட்டோம். நீயும் போயிட்டு வாடி ஊருக்கு, உன் வீட்டுக்குள்ளே கிடக்க. போக்கா அங்கிட்டு. நான் தான் சொந்தக்காரங்க பாவம் புண்ணியம்னு பார்த்துட்டு திரியிறேன். என்னையெல்லாம் பார்க்க ஒரு நாதி கிடையாது. எவனையும் நம்பி நான் போக மாட்டேங்க்கா. ஏதோ உனக்கு நல்ல சொந்தக்காரங்க நல்ல அண்ணன் ஆச்சனால நீ போயிட்டு வர, நீ கொடுத்து வச்சவ. எனக்கு எங்க அந்த குடுப்பனை இருக்கு? சரிடி ஸ்வீட்டே, நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறோம். ரொம்ப டயர்டாக இருக்கு. ஆட்டுமுக்கா நானும் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன். ஆனால் கிளிங்மா எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் வெளியே தெரியாத மாதிரியே இருக்கியே, எப்படி உன்னால் மட்டும் இப்படிலாம் முடியுது? என்னடா தொங்கி பண்ணுறது? நான் மட்டுமா வேதனையில் இருக்கேன் சொந்தக்காரங்கனால? எத்தனை பேர் வேதனையில் இருக்காங்க தெரியுமா? மக்களே, உங்கள் சொந்தக்காரங்களை பற்றி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 5 பேரை நாங்கள் தேர்ந்தெடுத்து